ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகள் சுமந்திரன் அவர்களுடைய தலைமையிலே தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். என்ன விடயங்களை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள்? எதனை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னேறியிருக்கிறார்கள்? சுமந்திரன் ஐயா அவர்களோடு கஜேந்திரன் செல்வராசா அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய களம் என்ன? இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விடயங்கள் என்ன? இவைகளை மையப்படுத்திய செய்திகளோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்கலாம். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடையும் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு உறுதியாக இருக்கின்றது. ஐயா சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் களம் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னால் சற்று தடுமாட்டத்தில் தான் இருந்தன. சுமந்திரன் அவர்கள் எந்த கோணத்தில் மக்களை சந்திப்பார் என்கின்ற விடயத்தில் மிகப்பெரிய கேள்விகள் எழும்பிக் கொண்டிருந்தன. கொழும்பிலிருந்து அரசியலை செய்து கொண்டிருந்த சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது மக்களை தேடி வரக்கூடிய களத்தை இன்றைய அரசியல் களம் எடுத்திருக்கின்றன. சுமந்திரன் அவர்கள் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் தோற்ற பின்பு தமிழர் விடயங்களில் மிக பெருத்த ஒரு பிடிமானத்தோடு அவர் பேசியதில்லை. ஆனால் ஒரு செம்மணி விடயத்தை மையப்படுத்திய நகர்வுகளில் சுமந்திரன் அவர்கள் எடுத்திருந்த சில விடயங்கள் அப்பொழுது விமர்சனமாக பேசப்பட்டதுண்டு. அதன் பின்பு முத்தையன் தட்டு என்கின்ற பகுதியிலே இளைஞர் ஒருவரை இராணுவத்தினரை சார்ந்தவர்கள் தாக்கி அழித்து விட்டார்கள் என்பதை மையப்படுத்தி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்தித்து அவர்களிடம் ஒரு அனுதாபத்தை சுமந்திரன் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது அரசியல் களத்தை நோக்கி மீண்டும் தன்னுடைய வேகத்தை சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பதைத்தான் பலரும் பேசினார்கள். உண்மையும் அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த தமிழ் கட்சிகளுடைய முகங்களில் என்ன இருக்கிறது என்பதை அடிக்கடி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்து கொண்டே இருப்பார். இதனால் தமிழ் கட்சிகளுக்கு வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி. வைத்தியர் அர்ஜுனா சார்ந்த எந்த விடயங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பதற்கு இவர்கள் தயக்கம் காட்டுவார்கள், அல்லது வைத்தியர் அர்ஜுனாவை தங்களோடு சேர்த்து கொள்வதற்கும் அவர்கள் தயக்கம் காட்டுவார்கள். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். தற்பொழுது ஐயா சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் களம் பேசுபடு பொருளாக மாற வேண்டுமென்றால் தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய களத்தை ஐயா அவர்கள் எடுக்க வேண்டியதிருக்கிறது. அப்படி ஒருங்கிணைக்காத பட்சத்தில் ஐயா சுமந்திரன் அவர்களை மையப்படுத்திய அரசியல் சார்ந்த நகர்வுகள் பேசுபடு பொருளாக மாறாமல் அவை ஒரு கோணத்திலே நின்றுவிடும். எனவே வருகின்ற தேர்தல்களில் வாக்கு வங்கிகளை பெருக்குவதற்கான களம் பெரும் சிக்கலாக மாறிவிடும். எனவே நான் மக்களுக்காக இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடி ஐயா சுமந்திரன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கடியின் காரணமாக இப்பொழுது மக்களை சந்திக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார். இதன் மீது கூட வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் ஐயா சுமந்திரன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள். நீங்கள் தமிழ் மக்களை சந்திக்க வருகின்றீர்கள், தமிழ் மக்களை சந்திக்க வருகின்ற நீங்கள் உங்கள் பின்னால் இவ்வளவு காவல்துறை அதிகாரிகளோடு வருகிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் ஏதோ ஒரு பிழை செய்திருக்க வேண்டும். இந்த தமிழ் சமூகம் நம்மளை தாக்கிவிடுமோ என்கின்ற அச்சத்தில் நீங்கள் காவலாளிகளோடு வரக்கூடிய ஒரு நிலைமை நீடித்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு நிலைமையில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் மக்களுக்கு ஒரு விடிவை கொடுப்போம் என்று எந்த கோணத்தில் சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார். ஆனால் ஐயா சுமந்திரன் அவர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை. அவர் தொடர்ச்சியாக தமிழர் விடயத்திற்காக தான் ஒருவன் மட்டும் களத்தில் நிற்பது போன்று அதற்கான விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார். அதை அவர் தொடர்ச்சியாக இப்பொழுது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். பருத்தித்துறை என்கின்ற பகுதியில் இராணுவ முகாம் அமைக்கப்படுகிறது என்கின்ற செய்தியை முன்னிலைப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் நடத்திய போராட்டத்திலும் சுமந்திரன் அவர்கள் வந்து கலந்து கொண்டார் என்பதின் பின்னணியில் அரசியல், வாக்கு, தன்னுடைய பதவி இவைகளை மையப்படுத்திய
ஒரு களம் அங்கு நீடித்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அதுதான் உண்மையும் கூட. தற்பொழுது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார்கள். அவர்கள் எதற்காக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார்கள். அதாவது குறிப்பாக செம்மணி பகுதியில் தமிழ் இனம் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை மையப்படுத்திய அந்த தரவுகளை நாங்கள் பார்த்த பொழுது எங்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. எனவே இதை தட்டி கேட்டு தீர வேண்டும், இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் நாங்கள் போராட்டங்களை எடுத்து கொண்டு இருக்கின்றோம். அதில் முதல் கட்டமாக நாங்கள் இப்பொழுது அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்த ஒரு போராட்டத்திற்கு களம் அமைத்திருக்கின்றோம். எனவே அனைத்து கட்சிகளும் இன்று செய்தியாளரை சந்திப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் ஒரு விடயம் மட்டும் மிக தெளிவாக எடுத்து வைக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய களங்களாக இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய சில செய்திகள். ஆனால் ஐயா சுமந்திரன் அவர்களை சார்ந்தவர்கள் இப்பொழுது செம்மணி விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் சார்ந்த நகர்வுகளில் தங்களை ஈடுபடுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கின்றார்கள். செய்தியாளர்கள் செல்வராசா அவர்களிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் இதுபோன்ற கூட்டணியை மீண்டும் தொடர்வீர்களா? முன்பு நீங்கள் உங்களுக்குள் விமர்சனங்கள் இருந்ததே, இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறீர்களே, இது எப்படி என்று கேட்ட பொழுது நாங்கள் இது வாக்கு வங்கிக்காக இதை செயல்படுத்தவில்லை, நாங்கள் தமிழ் மக்களுக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் என்று செல்வராஜா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். உண்மையிலே மக்களுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றார்களா தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது, ஒன்று வைத்தியர் அர்ஜுனா எழுப்பி இருக்கக்கூடிய சுனாமி, அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு பல அரசியல் கட்சி தலைவர்களை சிந்திக்க வைத்துவிட்டது. இரண்டாவது விடயம், மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காக மட்டும்தான் அவர்கள் மக்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது உள்ள செய்தியாக இருக்கின்றது. இங்கு நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த களம் கூட ஏறக்குறைய ஒரு ஏமாற்று கோணத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு இடத்தில் உண்மையை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு இந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது நாம் பார்க்கின்ற சில விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசியல் களத்தில் செம்மணி விடயம் பல அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பது மட்டும் நிஜம். நன்றியுடன் இன்பா.